அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் மாணவர்கள் அச்சம். பள்ளியை புறக்கணித்து இன்று போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகாவிற்கு உட்பட்ட பனையடியேந்தல் ஊராட்சியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து 2 மாணவர்கள் தலையில் காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மாணவர்களும் பெற்றோர்களும் திரண்டு பள்ளிக்கு வெளியே வந்து போராட்டம் நடத்தியுள்ளனர். தரமற்ற பணியால் புதிய கட்டடத்தின் சுவர்களை கையால் தட்டினாலே சிமெண்ட் பூச்சு உதிர்ந்து விழுவதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டடத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக மாறியுள்ளதால் தரமற்ற முறையில் கட்டுமான பணிகளை மேற்கொண்ட அதிகாரிகளை கண்டித்தும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் அந்த பள்ளி கட்டிடம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வகுப்பறையில் அமர்ந்து பாடம் நடத்துவதை கவனிப்பார்களா, எப்போது இடிந்து விழும் என மேலே பார்த்து கொண்டிருப்பார்களா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அது மட்டுமின்றி தரமற்ற இந்த பள்ளி கட்டிடத்தை முற்றிலும் அகற்றிவிட்டு புதிதாக தரமான வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.